ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரிஜினல் நாட்டுக்கோழியை வச்சு தான் நம்ம மிளகாய் கறி வறுவல் பண்ண போகிறோம். இதுதான் அந்த நாட்டுக்கோழி செலெக்ஷன். இந்த மாதிரி சூப்பரான கோழியை செலக்ட் பண்ணி பிடிச்சிக்கோங்க. நல்ல முட்டையிடுற பருவத்தில். எப்படி இருக்காரு வாங்க தலைவர். இந்த மாதிரி கோழி தான் செலக்ட் பண்ணி இன்றைக்கி க்ளீன் பண்ணி சூப்பராக மிளகாய் கறி வறுவல் பண்ண போகிறோம். வரமிளகாயும் சின்ன வெங்காயம் ஒரு 4 பொருளை வச்சு ஜம்முன்னு ரெடி பண்ண போகிறோம். வாங்க க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? ஜம்முன்னு க்ளீன் பண்ணியாச்சு. வாங்க லைட்டாக அப்படியே தீயில் வாட்டிடலாம். கலர் பாருங்கள், தகன்னு மின்னுது அப்படியே. இந்த மாதிரி சுத்தமாக நீட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சிலர் சரியாக வாட்ட தெரியாது. நல்லா இந்த அளவுக்கு வாட்டினோம்னா அந்த சின்ன ஒரு தூள் மாதிரி சின்ன முடி மாதிரி இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். பார்க்குறதுக்கு எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பொன் நேரத்தில் வாட்டிக்கோங்க. வாங்க மஞ்சள் போட்டு கோழியை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மங்களகரமாக மஞ்சள் போட்டு சூப்பராக குளிக்க வச்சிடலாம். வாங்க, அவ்வளோதான், குளிச்சுட்டு வந்தாச்சு. சூப்பராக க்ளீன் பண்ணி பார்த்தீங்களா? முட்டை இருக்குதா? இதுதான் வெடைக்கோழி. இந்த மாதிரி கோழி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் கறி வறுவலுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். நீட்டாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து பீஸ் போட்டுடலாமா? வாங்க பீஸ் பண்ணிக்கலாம். எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள். வெட்ட தெரியாதவங்க கூட பழகிக்கலாம். அந்தளவுக்கு நீட்டாக கட் பண்ணி காமிக்கிறோம், தெளிவாக காமிக்கிறேன். அதே மாதிரி வெட்டுங்க. பாருங்கள், கலர் பாருங்கள், தகன்னு மின்னுது அப்படியே. நல்ல முட்டையிடுற ஸ்டேஜ். கறி பார்த்தாவே அவ்வளோ ஆசையாக இருக்குது. லிவர் பிடிக்கும்னு இருக்குது நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. லிவர் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு லிவர் பிடிக்கும், அதனால் லிவரும் சேர்த்து தான் இந்த இதில் பண்ண போகிறோம். கொழுப்பு பாருங்கள், கோழியில் எந்தளவுக்கு கொழுப்புன்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கலாம். கோழியை எப்படி கட் பண்ணுறது மட்டும் பாருங்கள். அந்த உள்ள நுரையீரலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. மிளகாய் கறி வறுவலுக்கு மேக்ஸிமம் எலும்பு, அந்த சின்ன தோல் எலும்புலாம் சேர்க்க மாட்டாங்க. போன்லெஸ்ஸாக பிரித்து எடுத்துக்கோங்க. அதுதான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? போன்லெஸ் இப்படி தான் பிரிக்கணும். இதே மாதிரி பிரித்து எடுத்துக்கோங்க. கடைகளில் வாங்கும்போது சொல்லியே வாங்க, இந்த மாதிரி பிரித்து வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி மிளகாய் கறி வறுவல் பண்ணிட்டு பேலன்ஸ் எலும்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை நாட்டுக்கோழி குழம்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி சூப்பு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுத்தமாக எலும்பு தனியாக கறி தனியாக பிரிச்சுட்ருக்கேன் பாருங்கள். இப்படி தான் பிரிக்கணும். கறி பாருங்கள், அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது. இதுதான் சிக்கனில் நல்லி பீஸு. அடுத்து பேக் பீஸ் எப்படி பிரிக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கே பிரிக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட நீங்களே கூட பிரிச்சுக்கலாம்.
ரொம்ப சிம்பிள் தான் பிரிக்கிறது. பட் அதை கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. எலும்பு பிடிக்கும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஒரு அளவான சைஸ் கோழி பிடிச்சிக்கோங்க. அதாவது வெடைக்கோழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோழியை பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப முத்தலான கோழி இல்லாமல் ஒரு அளவான மீடியமான கோழியை சேர்த்துக்கோங்க. கொழுப்பு பார்த்திங்களா எவ்வளோ கொழுப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழியில் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பிரிச்சாச்சு. நீட்டாக பிரிச்சாச்சு. அடுத்து பீஸ் போட்டுக்கலாம் வாங்க. பீஸ் வந்து ஒரு அளவான சைஸ் பீஸ் போட்டுக்கோங்க. நமக்கு நல்லி பிடிக்குங்கிறதுனால சிக்கன் நல்லி இது தான் பார்த்துங்க. அந்த பீஸ் தான் வந்து சிக்கன் நல்லி பீஸ் பாருங்கள். இதே சைஸ் போட்டுக்கோங்க. மிளகாய் கறி வறுவலுக்கு ரொம்பவும் பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் சைஸ். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படி ஒரு அழகாக அப்படி ஸ்கொயர் டைப்பில் வெட்டணும். பீஸ் உடையாமல் பிசுரடிக்காமல் நீட்டாக வெட்டணும். அந்த கேக் மாதிரி வெட்டுறாங்க பாருங்கள், இப்படி தான் வெட்டணும் பீஸ். எப்போவுமே கடைகளுக்கு போனீங்கன்னா பொறுமையாக நின்று வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் அவங்களும் நிதானமாக வெட்டி தருவாங்க. நம்ம போய் இப்போ அப்படியே அவசரமாக உடனே வேணும், அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்பீடாக வெட்டினாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்பீடில் வெட்டும்போது இது ஒன்று. அது மாதிரி பொறுமையாக நின்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா பார்த்திங்களா அப்படி தனித்தனியாக வரணும் பீஸு. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பீஸ். இந்த மாதிரி தான் வெட்டணும். வெட்டும்போது எவ்வளோ ஆசையாக இருக்குது பாருங்கள். பீஸ் பார்த்தீங்களா, தலைவர் எப்படி வெட்டணும், அப்படியே தனித்தனியாக உதிர்த்து பாருங்கள். அவசரத்தில் வெட்டினீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக அப்படியே பீஸு இந்தளவுக்கு தெளிவாக வெட்ட முடியாது. எப்படி இருக்குது பாருங்கள், ஜம்முன்னு இருக்கா? இப்படி தான் வெட்டணும் பீஸு. நாட்டுக்கோழி கறி எப்படி இருக்கு பாருங்க, சூப்பராக. எப்படி கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பாருங்க. இதுதான் ஃப்ரெஷ்ஷான கறி, நாட்டுக்கோழி கறி இப்படி தான் இருக்கும். அடுத்து தேவையான பொருள் எடுத்துக்கலாமா? 4 பொருள் தான் பாருங்கள். நறுக்குன்னு சின்ன வெங்காயம், சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வரமிளகாய், குண்டு மிளகாய் எடுத்துக்கோங்க. சட்னி அடியில் வந்து இந்த மாதிரி மிளகாய் சேர்ப்பாங்க. அடுத்து நாட்டு பூண்டு தான் வேணும், வேறு அந்த மலைப்பூண்டு சேர்க்க வேண்டாம், நாட்டு பூண்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இஞ்சி. எதையுமே வெட்டக்கூடாது, எல்லாமே உரலில் வச்சு தான் இடிக்கணும். வரமிளகாய் கோழிக்கு இடித்து போட்டால் தான் டேஸ்ட்டு. எல்லாமே இடித்து தான் போடணும்.
இடிச்சே போட்டுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. எல்லாம் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், தேவையான பொருளே அவ்வளோதான். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகாய், சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டை வகை தாளிக்கிறதுக்கு, இது எல்லா கடைகளையும் மோஸ்ட்லி கிடைக்கும். சீரகம், பட்டை, கிராம்பு, அந்த ரோசாப்பூ, கஸ்தூரி மக்கு எல்லாமே கலந்துருக்குங்க. இது 5 ரூபா பாக்கெட் தான். இது மேக்ஸிமம் இது வாங்கிக்கோங்க. இல்லை இது வேண்டாம்னு வீட்டில் இருந்ததுன்னா தனியாக நீங்கள் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு கடையில் இந்த மாதிரி எல்லாம் ஒட்டுக்கு இருக்கிறதுனால நம்ம மேக்ஸிமம் இந்த பாக்கெட்டை யூஸ் பண்ணிக்குவோம். நம்ம எல்லாமே இருக்குங்க, ரோஜா பூ இதழ் எல்லாமே பாருங்கள். இன்றைக்கி வரமிளகாய் கறி நம்ம மண் சட்டியில் தான் பண்ண போகிறோம். மண் சட்டி அடுப்பு வச்சாச்சு, சட்டி காயட்டும். மண் சட்டியில் செய்யும்போது அதோட தனி டேஸ்ட்டே தனியாக இருக்கும். சட்டி காஞ்சிடுச்சு. அதில் சிக்கனை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் கடையிலோட வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி செக்கில் வாங்கின நல்லெண்ணெய்னா ஒரு ஸ்மெல்லு, டேஸ்ட் எல்லாமே தனி. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு காமிச்சோம் அந்த பட்டை வகை, அதை சேர்த்துக்கோங்க. பட்டை வகை போட்டு சோம்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுத்து இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இடித்து வச்ச சின்ன வெங்காயம் வெட்ட வேண்டாம், உரலை வச்சு இடிச்சிருங்க. இடித்து கிண்டி வச்சுங்க, நல்லா வதங்கட்டும். லேசாக கிண்டி விடுங்க. எந்த சமையல் பண்ணாலுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம குச்சி மிளகாய் போடுறதுக்கும் குண்டு மிளகாய் போடுறதுக்கும் நிறைய வித்தியாசமாக இருக்குது. குண்டு மிளகாய் தான் அதிகமான டேஸ்ட்டு. அடுத்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். பாருங்கள், வதங்கிட்டு இருக்கு சின்ன வெங்காயம் நல்லா. எப்போவுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஒரு மீடியமான ஃப்ளேமில் இருந்தால் தான் அது அப்படியே எல்லாம் ஈவனாக இதாகும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வதங்கி ஒன்று வதங்காமல் அந்த மாதிரி ஆயிரும். ஒரு மீடியமான ஃப்ளேவரில் இருந்ததுன்னா அப்படியே எல்லாமே கம்ப்ளீட்டாக வதக்கிடும். சிக்கனை ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. சிக்கனை சேர்த்துக்கோங்க. இதில் என்னென்னா பாருங்கள், சிக்கன் சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் கழுகும்போது இருந்த தண்ணி என்ன தண்ணியோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தண்ணியே சேர்க்கக்கூடாது. மிளகாய் கறி வறுவல் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே வேகணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்,
சிம்பிள் தான், 4 பொருள் தான். எண்ணெய் சேர்க்காம அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. ஒரு அளவான சைஸ் நாட்டுக்கோழியாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பெரிய கோழியாக பிடிச்சிட்டிங்கன்னா வேகாது, மறுபடியும் வேக வச்சு போடுற மாதிரி வந்துடும். அளவான சைஸ் நாட்டுக்கோழி போட்டுக்கோங்க. நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. பார்த்தீங்களா, கறியில் உள்ள அப்படியே அந்த தண்ணியாக பிரிஞ்சு வருது போலதுங்க. இவ்வளோ தான், இந்த தண்ணியிலே வெந்துடணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நாங்களாம் காட்டிலலாம் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் மஞ்சள் தூள்லாம் கிடைக்காது, இருக்கிற அப்படியே வெள்ளையாக இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இதை விட விறகடுப்பில் பண்ணிங்கன்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு விறகடுப்பு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால நம்ம கேஸில் பண்ணுறோம். விறகடுப்பு, நாட்டுக்கோழி, இது இந்த 4 பொருள் மட்டும் வச்சு நீங்கள் விறகடுப்பில் பண்ணி பாருங்கள். விறகடுப்பு மண் சட்டியில் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இது கிராமத்தில் மேக்ஸிமம் இருக்கிறவங்களுக்கு அதோட இது தெரியும். இவ்வளோதான். இந்த பாருங்கள், நல்லா வெந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. அப்படியே இருக்கட்டும், நல்லா வேகட்டும். லோ ஃப்ளேமில் மட்டும் வைங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, அடி பிடிக்கும். ஏன்னா தண்ணி சேர்க்குறது இல்லைங்களா. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் சிக்கன்லேயே. இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், தண்ணி நல்லா வற்றிருச்சு. நாட்டுக்கோழியும் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு நல்லா. எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது பாருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடணும். எப்படி நல்லா வற்றி எவ்வளோ எல்லாம் வெந்து சுருங்கி வந்துருச்சு பாருங்கள் சிக்கன்லாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே தகன்னு. அவ்வளோதான், 3/4 வெந்துருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. இவ்வளவும் எண்ணெய் இல்லை இதில். மோஸ்ட்லி இந்த கொழுப்போட இதெல்லாம் பிரிஞ்சு அப்படியே நிற்கிது பாருங்கள். எப்படி எவ்வளோ சூப்பராக கொதிக்குதுன்னு பாருங்கள். வெந்துருச்சு, அவ்வளோதான். நாங்களாம் கிராமத்தில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்நேரம்லாம் பாதி வேக்காடிலே சாப்பிட்ருவோம் நாங்கள். பிராய்லர்னால் இவ்வளோ நேரம் வேக விட வேண்டியதில்லை, இந்நேரம் ரெடியாக இருக்கும். இது நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக்காடு விடணும். அப்போ தான் அந்த மிளகெல்லாம் உடஞ்சி மசாலா சேரும். வாவ், எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. அந்த வரமிளகாயோட எசன்ஸ்லாம் இறங்கி கலரே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், சுட சுட சாப்பாடு வடித்து அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. எப்படி இருக்குது பாருங்கள். வரமிளகாயெல்லாம் உள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி கலர் அப்படியே அந்த ரெட்டிஷ் கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா. எப்படி இருக்கு பாருங்கள். மசாலா நல்லா வற்றி வந்துருச்சு. எப்படி இருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூடான சுவையாக வரமிளகாய் கோழி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு, இது மாதிரி வந்ததா இல்லை இது வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாவ், முடிஞ்சது. கொத்தமல்லி தூவிக்குங்க. அந்த கொதிக்கிறப்போ லைட்டாக கருவேப்பிலை போட்டு அந்த கொதிச்சிச்சுன்னா அந்த கொதிக்கிற ஸ்மெல்லு ப்ளஸ் அந்த கருவேப்பிலையும் சேரும்போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும்.
அதோட ஸ்மெல்லு வித்தியாசமாக இருக்கும். கருவேப்பிலையோடு சேர்த்து கொதிக்கும்போது நான் மோஸ்ட்லி தாளிக்கும் போது கருவேப்பிலை போட மாட்டேன், கொதிக்கும் போது தான் போடுவேன் கடைசியில். அப்போ அதோடய ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்கும். எனக்கு நல்லி பிடிக்கிறதுனால நல்லி எலும்புலாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நமக்கு எலும்பு தான் பிடிக்கும் மோஸ்ட்லி, அதனால் எலும்பு போட்டிருக்கு. எலும்பு ஈரல் தான் நமக்கு பிடிக்கிற ஐட்டம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலரு, கோல்டன் கலரில். நல்ல மார்கழி மாதம் பனி சீசன் வேறு, இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சளிக்கு இது ரசம் சாப்பாடு ப்ளஸ் இந்த வரமிளகா கறி காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக சமைக்கிறோம், ரெண்டாவது எந்த மாதிரி கோழி செலக்ட் பண்ணுறோம், எங்கே வெட்டி வாங்கிக்கிட்டு வரோம், இதில் தான் இதோட சமையல் இதே இருக்குது. பரிமாறி இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. எப்படி இருக்கு பாருங்கள், முழுசாக போட்ட வரமிளகாலாம் இப்போ 2-3 ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதில் உள்ள எசன்ஸ் எல்லாமே சிக்கனில் இறங்கிடுச்சு. வரமிளகாவில் ஒன்றுமே இருக்காது, வெறும் அந்த மேலே உள்ள தோல் மட்டும்தான் இருக்குது. மக்களே பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ் பாருங்கள், சரியான சூடு, தொடவே முடியல. நல்ல வாழையில் போட்டு இந்த மாதிரி சாப்பாடை போட்டு இப்படி ஊற்றி அப்படியே பிரட்டி சாப்பிட்டாலும் இருக்குது. இந்த சமையல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக ஷேர் பண்ணி விடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஈரல்லாம் போட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, ஈரல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எனக்கும் ஈரல் பிடிக்குங்கனால ஈரல் போட்டேன், நாட்டுக்கோழி ஈரல் போட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஈரல். இது விங்ஸ் பீஸு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நாட்டுக்கோழி தான், என்ன தான் பிராய்லர் சாப்பிட்டாலும் நாட்டுக்கோழி தான். நன்றி, வணக்கம் மக்களே, தேங்க்யூ.